என்னம்மா ஆச்சு குஷி? ராதா இப்ப ஹெல்ப் பண்ணுன்னு ஸ்கிரீம் பண்ண மாதிரி இருந்துச்சு. குஷி, நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு தோணும்மா. நீங்க மோகன் அண்ணா மேல இப்ப கோவமா இருக்கீங்கல்ல, அதான் அந்த மாதிரி தோணி இருக்கும். ஆனா நீங்க அண்ணா மேல கோவப்படாதீங்க. அவர் கொஞ்சம் டென்ஷனா இருந்திருக்காரு, அதனாலதான். ஆனா அவருக்கும் உங்க மேல பாசம் அதிகம் தானே, இல்லையா? இவ்ளோ டைம் ஆச்சு, ராதா இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவ எனக்கு ஃபோன் கூட பண்ணல. நானே அவளுக்கு ஃபோன் பண்றேன். என்னோட ஃபோன் எங்க? இந்த போன் இருக்குல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த போன் தானே. குஷி, இன்னில இருந்து நோ போன், நோ டிவி. என்னோட போனை தான் மோகன் ஹால்ல தூக்கி போட்டாரே. நான் போய் அதை கொண்டு வரேன். இப்பவே ராதாவுக்கு போன் பண்ணி பார்க்க. ஒன்னும் தேவையில்ல. முதல்ல அவளை ஹர்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்துவியா? ராதா உன்கிட்ட எதுவும் சொல்லலன்னு அவ மனசுல ஒன்னும் கஷ்டம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காத. இனிமே ராதாவை நீ எதுவுமே சொல்லக்கூடாது. நீ ராதாவை ஒரு வார்த்தை பேசினா நான் உன்னை 4 வார்த்தை பேசுவேன். ராதாவை உன் கூட சண்டை போடலன்னா என்ன, நான் உன் கூட சண்டை போடுறேன். லிசன் மிஸ்டர் மோகன் அவர்களே, the husband of Radha, father of இந்த குஷி. ஓகே, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா ராதாவை மட்டும் ஏதாவது சொன்ன அப்புறம் போதும். அப்புறம் குட் குஷில இருந்தனா ரவுடி குஷி ஆயிருவேன். நான் ரவுடி குஷியா மாறிட்டேனா யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அட கடவுளே, இந்த குஷிக்கும் அவங்க அப்பனுக்கும் இருக்க சண்டை அப்படியே நிரந்தரமா ஆக்கிட. ஏன்னா இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா எங்க லைஃப்ல பிரச்சனை வந்துருமே. சரி எம்மா தாயே, சாரி குஷி, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, நீ முதல்ல ராதா கிட்ட பேசுனியா, அதை சொல்லு. எப்படி பேசுறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை திருத்துற லெக்சர்ல என் போனை தூக்கி போட்டுட்டு வந்தியே. ராதா எப்போலாம் ஆபீஸ்ல லேட் ஆகுது எனக்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு அவ ஃபோனே பண்ணல. ஒருவேளை அவ ஃபோன் பண்ணிருந்தாலும் எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சீக்கிரம் வா, என் போனை தேடி கொடு, நான் ராதாக்கு ஃபோன் பண்ணணும். ஒருவேளை என் ஃபோன் மட்டும் உடைஞ்சு போயிருந்தது, எனக்கு நியூ ஃபோன் வாங்கி கொடுக்கணும், அதுவும் லேட்டஸ்ட் ஃபோன். சரி, நான் உனக்கு ஒரு லேட்டஸ்ட் போனே வாங்கி கொடுக்குறேன். போனை புதுசா வாங்குறதுலே இரு. நான் முதல்ல ராதாவுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை ராதா போன் எடுத்துட்டா
நாங்க போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுமே. ஏய் நில்லு 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 நில்லு. அது சரி, இப்ப போனோட பேட்டரி தீர்ந்து போச்சா? காலையில இருந்து நடந்த பிரச்சனைல போனை சார்ஜ் பண்ண கூட மறந்துட்டேன். உன்னோட போன் இருக்குல்ல, அது அப்படியே உன்ன மாதிரி. இதுக்கு ராதா கிட்ட பேசவே இஷ்டம் இல்ல. சரி வா, என்னோட போனை தேடலாம். இப்ப வேற ஆப்ஷன் இல்லல்ல. என் போன் பேட்டரி தீர்ந்து போச்சு. இப்போ உன்னோட போனை தான் தேடி ஆகணும். கீழே எங்க இருக்கான்னு தேடி பாரு. அப்ப மேல கூரையில பாரு. நீ தேட. ஏன் யார் போனு? சரி சரி, நானும் தேடுறேன். இங்க தானே. ஒருவேளை குஷியோட போன் கிடைச்சிருச்சுன்னா ராதா இவங்களுக்கு போன் பண்ணான்னு இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருமே. ராதா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தானா? நீங்க என்ன பண்றீங்க? தாமினி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ராதாவை என்ன பண்ண சொல்லு. அம்மா, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு நிஜமா தெரியாது. பொய் சொல்லாத தாமினி. ராதா உன்னை பார்க்க தான் வந்தா. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல யாருமே அவளை பார்க்கவே இல்லை. நான் அவளுக்கு போன் பண்ணும்போது முதல்ல அவளோட போன் பிஸின்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை அவளுக்கு போன் பண்ணுன்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல தெரிஞ்ச பயத்தை நான் ரொம்ப நல்லாவே பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஆமா, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ராதாவுக்கு கெடுதல் நினைக்கிறவன்னா அது நீ ஒருத்தி மட்டும்தான். எத்தனையோ முறை நீ அதுக்கு முயற்சியும் பண்ணிருக்க. எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நீ மோகன் அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இத பாரு, ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு நினைக்காத. ராதாவை என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்லு. அது என்னோட முட்டி பயங்கரமா வலிக்குதுப்பா. அதனாலதான் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றேன். ஹால்லியா? வெளியில வெயில் அதிகமா இருக்குல்ல. ராத்திரியில வெயிலா? ராத்திரி ஆயிடுச்சா? அதானே எப்படி அடிக்கும்? பதில தேடுறீங்களோ? நீங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நான் குஷியோட போனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மோகன், என்னத்தப்பா சொல்றது? என்னோட 2 முட்டியும் பயங்கரமா வலிக்குது. அந்த முட்டியில இருக்க எலும்பெல்லாம் இறுக்கமா பிடிச்சிருக்குப்பா. என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்தே வைக்க முடியாது. அது முட்டியா இல்ல தயிரா? புடிச்சுக்கிச்சுங்கிறீங்க. இந்த வயசுல நான் என்னத்தப்பா சொல்லுவேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த காவேரி அத்தா எங்க போனாங்க? அசையவே முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப பாம்பு டான்ஸ் ஆடுறீங்களா? அட என்னப்பா நான் சொல்றது, வயசாயிடுச்சு, வலி வேற இருக்கு. அதனால என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியலப்பா. அதனாலதான் அப்படியே உட்காந்தனா இப்ப இடுப்பும் வலிக்குது. கொஞ்சம் உங்க விளையாட்டை நிறுத்துறீங்களா? நான் போன் பண்ண ஒரு ராதாவுக்கு. நீ பண்ணிக்கோ ஏன்பா.
பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? அடக்கடவுளே, இந்த வயசானவ மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறா இவ. அப்ப குஷியோட போன் உங்க கையில என்ன பண்ணுது? மேல எழுந்துக்கிறீங்களா? எழுந்துக்க முடியல, கொஞ்சம் கை குடுக்குறியா? பார்த்து மெதுவா. அப்பாடா. அது என்னோட போனு ரொம்ப பழசாயிடுச்சு. நான் வரும்போது நீ குஷி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் அங்க நின்னு கேட்டேன்ப்பா. இந்த வயசுல குழந்தைங்க அதிகமா போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல. அதுக்கப்புறம் இந்த போனை வேற நீ அப்படியே தூக்கி போட்டல. அதுக்கப்புறம் எனக்கும் போன் தேவைப்பட்டுதா, அதனாலதான் இந்த போன் அப்படியே எடுத்து என் சிம்ம போட்டுக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு தூக்கி போடணும்? புடுங்கிட்டா. புது போன் வேணுமா உங்களுக்கு? போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, எப்படி முடியும்? ராதாவோட மிஸ்டு கால்ஸ். குஷி, நீ ராதாவுக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆவான்னு சொல்றதுக்காக தான் அவ நிச்சயமா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த சூனியக்காரி போனை எடுக்க கூடாது. அப்படி எடுத்துட்டானா எல்லா பிளானும் வீணா போயிடுமே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப். ராதா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா அவ போனை எப்பவுமே ஆஃப் பண்ண மாட்டாளே. இன்ஃபேக்ட் அவ போன் எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல இருக்கும். அடக்கடவுளே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மோகன், ராதா முதல்ல உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ண, ஆனா இப்ப அவ போனை ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா ஏதாவது பிரச்சனையில இருக்காளோ? அந்த அந்த தாமினியை நம்பவே முடியாது. என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் இந்த உலகத்துல எல்லாரையும் அவங்க கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறீங்கல்ல. அப்புறம் இப்போ என்னையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. எப்படியாவது வழி காட்டுங்க. தாமினி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ராதாவை நீ என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. ஏன்னா நீ ராதாவை என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ. முதல்ல உன் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு நீ நடிக்கிறத நிறுத்து. ஏன்னா எனக்கு உன்னோட நடிப்பு மொத்தமும் தெரியும், நான் அதை நல்லாவே பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன், ராதாவை நீ என்ன பண்ணன்னு மரியாதைய உண்மையை சொல்லு. இப்ப மட்டும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லல, அப்புறம் நான் மோகன் கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துரும்.
அதுக்கப்புறமா உன்னோட விளக்கத்தை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் கடைசி சான்ஸ் தாமினி. ஒழுங்கா சொல்லு, ராதாவை நீ என்ன பண்ண? சரி, நீ சொல்ல வேணாம். ஐ எம் சாரி. அதுக்கப்புறமா நீ என்கிட்ட வந்து எனக்கு பேச நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் மோகன் கிட்ட சொல்ல போறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு மோகனே முடிவு பண்ணட்டும். ஏன்னா நான் கேட்டு நீ எந்த பதிலும் சொல்லல. வாயால எப்படி உண்மையை வர வைக்கணும்னு மோகனுக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா ஆமா, நானே பண்றேன். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? நான் இப்ப ராதாவை ஏதாவது பண்ணனா இல்லையான்னு தானே? ஆமா, நான் ராதாவை மொத்தமா கொன்னுட்டேன். இதுக்கு மேல அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தாமினி? உண்மையை சொல்லு. நான் ராதாவை எதுவுமே பண்ணலம்மா. நான் ராதாவை கொலை பண்ணலம்மா. உங்க தாமினி அவ்வளவு ஒண்ணும் கெட்டவ கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன எப்பவுமே தப்பா தான் நினைக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தாமினி தப்பானவ. தாமினி சுயநலத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, யார வேணாலும் கொலை பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் நம்பவே மாட்டீங்க? போது நிறுத்து தாமினி, போது இப்படி அழறது நிறுத்து. தேவையில்லாம பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காத. இப்ப நீயே உன் வாயால ராதாவை கொன்னுட்டேன்னு சொன்ன.